கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. ஆம் வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் இல்லாம நம் வாழ்க்கையில ஒண்ணுமே அசையாது, ஒண்ணுமே நடக்காது. ஏசப்பா நம்மோட கூட இருந்தா எல்லாவற்றையும் காரியங்களை மாறுதலாய் மாற்றி தருவார். வாலிப பிள்ளைகளே, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க? எதுக்கு டிப்ரெஷனா இருக்கிறீங்க? தோல்விகள் வந்தாலும் நீங்க அவருக்குள்ள நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் நீங்க கர்த்தரோடு கூட வாழுங்க வாலிப பிள்ளைகளே. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஆம், நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். திராட்சை செடியில இருக்கிற அந்த செடியில இருக்கிற அந்த கனி எப்படி கொத்து கொத்தா அது பலனை கொடுக்கறது பாத்தீங்களா? அது போல நம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா நம் பலன் கொடுக்கிறவர்களா இருப்போம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உலகத்துல நாம் வெளிச்சத்தை கொடுக்க ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்தி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. என்ன கனி? நம்ம எப்படி ஃப்ரூட் கொடுக்க முடியும்? ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? நம்ம ஆண்டவர் படைத்த ஓர் மனுஷி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்ணோட்டமா நம்ம பார்க்கும் பொழுது கனி சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், அதற்கும் மேலா முதலிடம் வருவது அன்பு. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோடு கூட அன்பா இருக்க அவர் அந்த 17ஆம் அதிகாரம் யோவான் 15:17 நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளே உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று ஏசப்பாவே இந்த வசனங்களில பேசியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அப்ப நாம் வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களாய் திராட்சை செடி போல ஐக்கியத்துல இணைந்து செடி கொடியோடு கூட இணைந்து இருப்பது போல நாம் கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு கூட நாம் இணைந்து செயல்பட வேண்டும். வாலிப பிள்ளைகளே, கனி கொடுக்கிறவர்களாய் இந்த உலகத்திற்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாய், உலகத்தை அசைக்கிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று பயப்படத்தக்கதாய் நம்முடைய ஜீவிதம் கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவராக இருக்கிறீர் அப்பா. எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க அப்பா. இந்த 8வது நாளில அப்பா ஏசப்பா, இந்த மார்ச் மாதம் 8ஆம் நாளில நீர் ஆண்டவரே எங்களுக்கு சொல்கிற என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு அப்பா எந்த விதத்திலும் எங்கள் வாழ்க்கை முன்னேறாது ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை நீங்க நடத்துங்க அப்பா. இந்த ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தேசத்தையும் சபையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. வியாதிஸ்தரை சுகப்படுத்துங்க சுவாமி. கடன் பாரங்களை விடுவித்து அருளுங்க. தோல்வியில் இருக்கிறவர்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.